ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைண்ட் கிராஃப்ட்ல வந்து பார்ட் 2 தான் நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போன பாட்டுல நம்ம வந்து இந்த ஒரு வீடு மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் காய்ஸ். இந்த நைட் வந்து நம்ம 2 நாள் நம்ம சரிவாகும். அதே மாதிரி நம்ம வந்து இன்னைக்குமே நம்ம வந்து 2 நாள் நம்ம வந்து சரிவு போயிடலாம். ஓகே, நம்ம வந்து இந்த ஒரு இடமே நம்ம வந்து ஒரு வீடு மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிடலாம் இந்த ஒரு இதுல. ஓகே, வாங்க நம்ம வந்து உடைக்க ஆரம்பிப்போம். ஓகே மக்களே, நிறையவே இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு இடத்துல நீங்க வந்து வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் மக்களே இப்ப வந்து ப்ராஃபிட். எப்படி நான் சொல்லவா, ஏன்னா வந்து இங்க கூட வந்து நீங்க வந்து வீடு கட்டும் போது வந்து இந்த மாதிரி வந்து நிறையவே வந்து உங்களுக்கு வந்து கல் கிடைக்கும் மக்களே. அந்த கல்லை வச்சு நீங்க வந்து இந்த உட்டு பிக்கச்சு இந்த மாதிரி வந்து நீங்க வந்து நிறையவே நீங்க என்ன பண்ணிக்கலாம். அதனால வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வீடா கட்டுங்க சரிங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து பெருசாவும் நம்மளால வந்து கட்ட முடியுங்க. இந்த மலையோட இது பாதியா வந்து கட்டிட்டு இருக்கோம். இப்ப வந்து இந்த பக்கமா வந்து இப்போ வெட்ட ஆரம்பிப்போம். இந்த மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து அந்த பக்கமும் சமமா நம்ம வந்து வெட்டிடுவோங்க. கரெக்டாக இருக்கும் நான் நம்புறேன். ஓகே பாடியோனஸ், மறக்காம அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க கேமர்ஸ். அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறையாவே ஃபன்னியான கேம்ஸ் வந்து நான் நிறையாவே வந்து போடுவேன் கேமர்ஸ். ஓகேவா? ஓகே, இந்த பக்கமும் நான் வந்து சரியாக நான் வெட்டலை நினைக்கிறேன். வீட்டுன்னு ஓகே, இது கிராஃப்டிங் டேபிள் வச்சு எனக்கு வந்து ஒரு கதவு மாதிரி அந்த ரெடி பண்ணிக்கலாம் ஒரு செகண்ட் நிறைய மக்களே. ஓகே, இங்கே கூட அந்த கிராஃப்டிங் டேபிளை போட்டுடலாமா? ரைட் மக்களே, இங்கே கூட வந்து கதவு இங்கெல்லாம் மக்களே இருக்கும். ஒரு 2 வாங்க. 2 வாங்கியாச்சு. ஒரு கதவுல 3 இருக்குமா? ரைட்டு மக்களே, ரைட்டு. எனக்கு வந்து கதவு மாதிரி போட்டுக்கலாம். ரைட்டு கேமர்ஸ். இப்படி இருக்கு பார்த்தீங்களா இங்கே? ஓகே, இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து திறந்து விட்டுட்டு போகலாம். இதான் நம்மளோட வீடு காய்ஸ். ஓகே பா கேமர்ஸ், இந்த இதையும் நம்ம வந்து ஈக்குவலாக நம்ம உடச்சிக்கலாம். ஸோ இந்த இதில் இருக்குல்ல காய்ஸ், ரைட் மக்களே, இதுலேயே நம்ம வந்து அப்படியே இருக்கலாம். ஓகே, நம்மளோட அடுப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து இது சமைக்கிறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்டையும் நம்ம வந்து இங்கேக்குள்ள எடுத்து வச்சிடலாம் காய்ஸ். ஓகே, இந்த கல்லை எடுத்து இங்கேக்குள்ள வை, இந்த அடுப்பு எடுத்து ரைட்டு பாக்கியமாஸ். ரைட்டு இங்கேக்குள்ள வச்சுட்டு நம்ம வந்து சமைக்க நம்ம எடுத்து வந்து எல்லாத்தையும் வந்து இங்கேக்குள்ள வச்சு சமைச்சிடலாம். அதெல்லாம் வந்து இந்த கிராஃப்டிங் டேபிள் வச்சு நான் சொன்னேன் பாருங்களா, அந்த பூ வந்து எதுக்காக நீங்கள் வந்து எடுக்கணும் இது பாருங்க. ரைட் பாக்கியமா சரியா உடச்சிட்டா ரைட்டு விடுங்க பார்த்துக்கலாம். என்ன இது உருவாக்க முடியும்? பூவை முதல் உருவாக்கணும். சரி கைஸ் பாருங்க. அது பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து உருவாக்கிட்டோம். வந்து நமக்கு வந்து ரெட் கலரில் வந்து ஒரு பெட்டு கிடச்சிருக்கு கைஸ் பாருங்க. ரெட் கலர் பெட்டு வந்து நமக்கு வந்து உருவாகிடும் சரிங்களா. அந்த ரெட் கலர் பெட்டை வந்து எடுத்து வச்சுட்டு இங்கே கூட போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ரெட் கலர் அந்த ப்ளூ கலர் அந்த எல்லோ கலர் பூ இருக்குல்ல, அதையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நிறைய கலர் நம்ம வந்து பூசிக்கலாங்க. சரிக்கு தான் வந்து இந்த பூவை தான் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்கன்னு நான் பேசுனேன். அதே மாதிரி வந்து ரெட்டையும் எல்லோவும் சேர்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர் கிடைக்குங்க. அந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஏன்னா அந்த ஆரஞ்சு கலர் போய்ட்டு ஆரஞ்சு கலர் ரைட்டு மக்களே. ரைட்டு வந்து லைட் கிரே டை வந்து ரைட்டு இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, ரைட்டு பாக்கிய மஷ் எல்லாமே வந்து நம்ம கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க நம்ம வந்து இப்போ சமைச்சிருப்போம்ல, அதை நம்ம வந்து சாப்பிட்டுருக்கோம். ரைட்டுப்பா. ஓகே, இந்த சிக்கன் எடுத்து நம்ம கிட்ட கோல் இருக்கும். அதே நம்ம மறந்துட்டோம் பார்த்தீங்கன்னா. இந்த கோலை வச்சு நல்லா லைட் உருவாக்கும். நல்லா இந்த பார்த்தீங்களா லைட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து நைட்டு நம்ம வந்து நிறையாவே வந்து உருவாகிக்கலாம். ஏன்னா அந்த நைட்டு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு புகைக்குள்ளே போகணும்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி லைட்டை நீங்கள் வந்து வச்சுருக்கலாம். அப்படியே அந்த புகைக்குள்ளே அப்படியே போயிட்டே இருக்கலாம்.
அப்படியே அந்த புகை மூலியமா இந்த லைட்டு மூலியமா அப்படியே நீங்களும் வெளியே வந்துடுவீங்க. நம்ம போன இடம் தானே, அதெல்லாம் வந்து இந்த லைட் வந்து ரொம்ப அது இம்பார்ட்டண்டானது கைஸ். அதுக்கு எப்படி இருக்கு நம்மளோட சின்ன வீடு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க கைஸ். ஓகே, ஸோ கைஸ் அதுக்கு அடுத்து நம்ம வந்து இப்போ நம்ம எப்போ நைட் ஆயிடுச்சு அதுக்குள்ளேயும் ரைட்டு மக்களே படுத்து தூங்கிடலாம். அந்த ஒரு வீடு கட்டுறதுக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டு மக்களே நம்ம வந்து வெளியே போய் அது எல்லாத்தையும் நம்ம சமைச்சு வச்சிருவோம். ரைட்டு மக்களே இதையும் நம்ம சமைச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம உங்ககிட்ட ஒன்று சொன்ன மாதிரி கைஸ், அது என்னதுன்னா வந்து இதில் வந்து ஒரு மாதிரி செஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும் கைஸ். அது செய்யறதுக்கு வந்து நம்ம கிட்ட அது உட்டு இல்லை. அந்த உட்டை நான் எங்கே போட்டிருக்கேன்னா சமைக்கிற இடத்துல போட்டிருக்கேன். நம்ம சமைக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த உட்டு செஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வந்து அதாவது இன்வெர்டரி ஃபுல்லாக இருக்குங்க கைஸ். அப்போ நம்ம வந்து இங்கே கூட வந்து தேவையில்லாத கொஞ்சம் தேவையில்லாதான் நம்ம வந்து இங்கேயே நம்ம வந்து ஃபஸ்ட்டு போயிடலாம். அதுக்காக தான் கைஸ் இந்த செஸ்ட்டு இந்த ரெண்டுத்தை வச்சு கட்டிக்கலாம். ஐயோ நான் 3 வாங்கிக்கலாம். ரைட்டு மக்கள் இங்கே கூட நினச்சோம்னா ரைட்டு வந்து இந்த இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் நமக்கு வந்து தேவையில்லாததெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கலாம் கைஸ். அது வந்து அப்புறமா நமக்கு தேவைப்படும் கைஸ். இது எல்லாமே தேவையில்லாததான் நம்ம வந்து எதுவுமே நம்ம சொல்லிடவே முடியாது. ஏன்னா எல்லாமே நமக்கு தேவைப்படும் கைஸ். ஓகே மக்கள் எல்லாத்தையும் வந்து இது எல்லாமே வந்து அப்புறமா தேவைப்படுறது தான். ரைட்டு இதில் வந்து கொஞ்சமாக வச்சுருந்தான் இதுக்குள்ள. ஏன்னா வந்து நிறைய ஓகே இங்கே நிறையா இதுக்குள்ள வச்சிடலாம். ஓகே இந்த கதை ஒன்று ரைட்டு மக்களே இது வந்து தேவைப்படுறது தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே. ரைட்டு மக்களே இதுக்குள்ள நம்ம கஷ்டமா. இப்போ நம்ம வந்து இது இந்த எல்லோ இதுலேயே நமக்கு வைக்க மறந்துடும் பாருங்களா. ஏன்னா வந்து இது எல்லாமே நமக்கு வந்து இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் மக்களே. ரைட்டா இப்போ நம்ம வந்து இந்த சாதா உட்டை இருக்கிறத வந்து நம்ம வந்து இப்போ உட்டன் பிளான் நம்ம வந்து இப்போ மாற்றுறோம். மாற்ற டக்குன்னு மாற்று. ரைட்டு மக்களே எல்லாத்தையும் நம்ம மாறிடும். வாங்க நம்ம வேட்டைக்கு போகலாம். ரைட்டு மக்களே எவனா இருந்தாலும் மக்களே இவன் பேர் தான் வந்து வேண்டரிங் ட்ரேடர்னு சொல்லுவாங்க மக்களே. இவங்கிட்ட நம்ம வந்து என்ன நம்ம பொருள் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்மளால வாங்க முடியாது. ஏன்னா வந்து அவன் ஒன்று இது கேட்பான் மக்களே. ட்ரேடரு நான் கேட்குறான் பார்த்தீங்களா, இந்த எமர்லேண்ட் வந்து ஒன்று கேட்பான். இன்னது ஒரு ஸ்பைடர் இன்னைக்கு 3 எமர்லேண்ட் தெரியா மக்களே. அப்போ நம்ம ஸ்பைட்ரு எங்கிட்டாச்சும் ஒரு ஸ்பைட்ரு இருக்கும் மக்களே. அந்த ஸ்பைட்ரு நம்ம அடிச்சு நொறு கேட்பான் மக்களே. இதுனா ஃப்ளாஷ் மீட்டு ரைட்டு இந்த சிறுத்தைக்கு கொடுத்துருவோமா என்ன மக்களே ஓடிடுச்சு. ரைட்டு மக்களே இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மக்களே. நான் தெரியாமல் எடுத்துகிட்டே நினைக்கிறேன். ரைட்டு மக்களே இந்த கவ்வை வந்து நம்ம அடிச்சோம்னா அந்த எப்பயும் போல தான் வந்து கிடைக்கும். ரைட்டு மக்களே நம்மளோட வீடியோமே வந்து நம்ம மறந்துடக்கூடாது. இங்கே தான் இருக்குது கரெக்டாக அந்த ஓஷன் வியூ கிட்ட தான் நம்ம வீடியோமே இருக்குது. ரைட்டு பாக்கியமாஸ் ரைட்டு நம்ம வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம். என்னடா சுற்றி முற்றி பார்த்தா ஒன்றுமே இல்லை மக்களே. அங்கே ரொம்ப இன்னமும் இருக்கிற மாதிரி இருக்குது. ரைட்டு இந்த ஆலயம் ஒன்று இருக்கும். ரைட் பாக்கியமாஸ் ரைட் இங்கே நம்ம ரைட்டு ஓகேவா. இங்கே போவா இந்த இருக்குது பார்த்தீங்களா. இது மேலே போய் பார்ப்போம்னா என்ன இருக்குன்னு. ஏன்னா நம்ம இது மேலே இருந்தால் நம்மளே இங்கேயே வந்துடும். ரைட்டு இங்கே போய் ஏதாச்சும் இருந்தாலும் இருக்கும். வாங்க நம்ம தோண்டிடுவோம். ரைட்டு மக்களை ஒன்றுமே இல்லை. ரைட்டு வாங்க போகலாம். ஏதாச்சும் இடம் அது ஏதாச்சும் இருக்கா அந்த இடத்துல சரிவாகிற மாதிரிக்க. ரைட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஹெல்த்தை இந்த சாப்பிட்றதுக்கு அது ரொம்பவே கம்மியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரைட்டு பாக்கி நஷ்டம் பண்ணி சாப்பிட்றலாம் வச்சுக்கலாம். இன்னுமே பத்தலை பார்த்தீங்களா. பத்தல அப்படின்னு ரைட்டாக நான் இது சமைச்சது சாப்பிடுவேன். ரைட்டுப்பா ஓகே ஃபுல்லாகிடுச்சு. சாமி ரைட்டு மக்களே அவ்வளோதான். நீ ஒரு வேட்டைலாம் சாவுடா. ரைட் பாக்கியமாஸ் எத்தனை சாமிடா வந்துருக்கீங்க. ஐயோ
பாருங்க மக்களே, லைஃப் எப்படி உடச்சு விட்டாங்கன்னு. அட்ட நேரத்தில் அங்கே பாருங்க, சாமி வந்துட்டே தான் இருக்காங்க. என்கிட்ட இருந்து அந்த ஏரியாவிலேருந்து சாமி வந்துட்டே தான் இருக்காங்க. நம்மளை வந்து பாதுகாங்க போல இருக்கு. அதாவது அந்த புகை மாதிரி ஒன்று இருக்கும் போல இருக்கு மக்களே. அந்த புகையில தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டு பை கஷ்டமான அந்த புகை கிட்ட போக முடியுமா? அது புகையா அதெல்லாம் வேற ஏதாச்சா? ரைட்டு பாருங்க, சும்மா தெரியல. ரைட்டு நம்ம ரொம்ப மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா நம்மளோட வீடு. அப்புறமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மக்களே, இது பப்பாது இது பேட் தானே? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்க பண்ணி குட்டி தான் இருக்கு. ஓகே மஸ், ரைட் வாங்க. அங்கே ரொம்ப ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, அங்கே போய் பார்ப்போம். அங்கே கூட ஏதாச்சும் அந்த கேவ் மாதிரி இருக்கு, வாங்க. ஓகே, டைமிங் நம்ம பார்த்துக்கணுங்க ஐஸ். நான் திடீர்னு வந்து நைட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. டக்குனு நம்ம வந்து போவோமா, அதே நம்ம மெண்டல் ஆகிடுவோம். ரைட்டு பாய்க்கணும், ஒன்றுமே இல்லை இந்த கேவில். இந்த கேவே இல்லை போத, சின்னதாக ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ரைட்டு பாய்க்கணும், ஒன்றுமே இல்லை. வீட்டு எதுனா கல் ரெசிபி ரைட்டு பாய்க்கணும். சரி ஏதாச்சும் ஒன்றா வாங்கிட்டு வாங்க, நம்ம போக மாதிரி கற்றுக்கலாம் எல்லாத்தையும். ஓகே பாய்க்கணும், இந்த மாதிரி மக்களே அதை நம்ம பார்த்தாலே வெடிச்சு சதறிடும். மக்களே பாருங்களேன், நான் அதை வெட்டிப்பேன் பாருங்க, வெடிச்சு சதறிடுச்சா? எனக்கு தெரிஞ்ச அதான் மக்களே நம்ம வந்து கொண்டிருப்போம்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த அப்ப அது எப்பா எத்தனை இருக்கு, எத்தனை சாம்பி, எத்தனை கிரீப்பி, எத்தனை பேர் இருக்கீங்க கேவுக்குள்ள? போனோமா வேணாமா மக்களே? வந்துட்டே இருக்கேன் மக்களே, வேணாம் போதுவா கிரிமஸ். ரைட்டு, யார் யாரெல்லாம் அந்த வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம லைக் போட்டுருங்க. ஏன்னா வந்து நான் எதுக்காக தெரியுமா நம்ம போல, ஏன்னா என்கிட்ட 6 மாதம்ல ஒன்றுமே இல்லை, ஒரு எழுத்த வச்சுட்டு நான் என்ன டைப்பாக்கில் போவேன். முதல்ல சின்ன மாடு தான் இருக்குது, பெரிய மாடு கூட நம்ம கிடைக்க மாட்டேங்குது. வீட்டு வாங்க, நம்ம வந்து ஏதாச்சும் இருக்காங்க நம்ம தேடுவோம். ஓகே, இந்த சிக்கனு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த கோலஸ்லாம் நம்ம சமைக்கணும்னா அந்த இதை வச்சு நம்ம வந்து சமைக்கிறதுக்கு வந்து அந்த அடுப்புல நீங்க ஒரு போட்டி எடுத்துக்கோங்க, சாப்பாடுலாம் அப்படியே அப்படியே முக்கியம். இதுவுமே அந்த எளிய ஒரு தன்மையான இது இருக்கு. இந்த இலை மாதிரி மக்களே, ரைட்டு அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ரைட்டு, எத்தனை இருக்கு இது? 78 இருக்கா? ரைட்டு பாக்கியமாஸ். ஓகே, இதுல நம்ம எடுப்போம். நம்ம லைட்டா கையை வச்சு தொட்டாலே அது உடஞ்சிருப்பா. ரைட்டு வாங்க, நம்ம போலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு பாக்கியமாஸ், நம்ம வந்து இது நிறைய நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன மாடா? மகள குட்டியா இருக்கு. ரைட்டு, குட்டியா இருக்கா பெருசா இருக்கா? ரைட் பா, கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. நிலுப்பா ஏய், எனக்கு 6 மாதிரி கிடைக்கும். உங்களோட போயிட்டு இருக்காரு வெறும் மீட்டு மட்டும் தான் மக்கள். மாடு நமக்கு தந்துருக்கு சார், ஒரு 6 மாதிரி தந்துருக்கலாம்ல மாடே. ரைட் பாக்கியமாஸ் வாங்க, நம்ம வந்து போவோம். மக்களே, அதே கோல்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்தோம்னா அந்த அடுப்புல தான் எரிய வைக்கிறதுக்கான இது கோல்டு ரூம் வந்து அவசியமானது. நான் சொன்னேன், அதே கோல் இருக்கு பாக்கியமாஸ். நமக்கு ஏதோ ஒரு லக் அடிச்சுக்கிட்டே இருக்கு பாக்கியமாஸ். ஏன்னா அந்த ஒரு சில பேருக்கு வந்து கோல் வந்து சீக்கிரமாவே கிடைச்சிடும், ஆனா ஒரு சில பேருக்கு கிடைக்காது. அந்த மாதிரி நமக்கு ஒரு லக் இருக்கு போல இருக்கு, நம்ம சீக்கிரமா கிடைச்சிக்கிட்டே இருக்கு எல்லாமே. ரைட்டு பாக்கியமாஸ், இதே மாதிரி நமக்கான அயன்ல இருந்து கோல்டுலேருந்து எல்லாமே கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். எல்லாம் பேராசைப்படவே கூடாது பாக்கியமாஸ்.
ரைட்டு எல்லாத்தையும் நம்ம உடச்சு எடுத்துட்டு போயிடலாம்ப்பா. வாங்க போலாம் போலாம். ரைட் பாக்கியமா ரைட்டு வாங்க போலாம். கீழே அந்த ட்ரேடர் பையன் இருக்கான். ஓகே இங்கே நம்மள ஒரு மாடு இருக்கு. இந்த கிட்ட அது இருக்கு மக்களே. ஓகே மொத்தமாக எத்தனை இருக்கு? அது 3 தான் தெரியும் மக்களே. இந்த மக்களே தான் எப்படி மக்களே பார்ப்போம். ரைட்டு மக்களே எப்படியாச்சும் ஒரு 6 மாதிரி ஏதாவது செய்யணும். ஓகே அந்த ட்ரேடர் கிட்ட என்ன இருக்கு நான் ஒரு நாளே பார்க்கலையே மக்களே. வாங்க அவங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கு ஒழுங்கா பார்த்துட்டு வருவோம். மெதுவாக போவோம் மக்களே. சரி ஒழுங்கு போகணும்னு வச்சுக்கோங்க. நிறைய எடுத்துக்கிட்டு போவோம் மக்களே. மக்களே அதான் எனக்கு ஒரு நினைக்கிறேன். ஓகே ஓகே நைட் இருந்துச்சு. ஓகே மக்களே ரைட் பாருங்க. ஆஹா எங்கே நான் வீடியோ கட்டி வச்சிருக்கேன் தெரியலையே மக்களே. ஆஹா மாட்டிக்கிட்ட பங்கு நைட்டு வேற ஆயிடுச்சு பங்கு. ரைட் பையனா சங்கலாம் இருக்கும் நினைக்கிறேன். வீடு இந்த இருக்கு மக்களே. ஒவ்வொருடா நான் பயந்தே போயிட்டேன். ஓகே மக்கள் இங்கே படுத்து தூங்கிறேன். தூங்குடா அப்பா. தூங்கி எந்திரிச்சிட்டோம் மக்களே. ஒரு வழியா நம்ம கொண்டு வந்து எல்லாத்தையும் அந்த சமைச்சு வச்சிருக்கணும் மக்களே. இதை போட்டு நம்ம என்னென்ன கொண்டு வந்தோம். இதை கொஞ்சம் சீக்கிரமா சமைச்சிருக்கோம். ஓகே நம்ம இங்கே வரைக்கும் போயிட்டு ஓகே நம்ம வந்து இது ஹெல்த் கம்மியாக தான் இருக்கு. இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு கட்டையை எடுத்துட்டு வாங்க போகலாம். ஓகே அம்மா அந்த ட்ரேடர் இருந்தாலும் அந்த ட்ரேடர் சாமி போட்டு தெரியும் நைட்டில் அப்படி வாடாங்கிட்டு அந்த ட்ரேடரை காணாமே. ரைட்டு மக்களை நம்மளோட வீடை வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு பட்சத்தில் இந்த மாதிரி இருந்த ஒரு மார்க் மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம் மக்களே. அதாவது வந்து எப்படி தெரியுமா, இந்த மாதிரி கல் இருக்குல்ல மக்களே, அந்த கல் மேலே அப்படியே போட்டுட்டு நம்ம கீழே தான் இருக்கு. நம்மளோட வீடு தெரியும். ஆனால் நம்ம எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது மக்களே. காண்டியானது இது ஒன்று மக்களே. இங்கிட்ட இருந்து பார்த்தாலும் நம்மளோட வீடு, இங்கிட்ட இருந்து வந்தா இந்த ஒரு காடு, அப்புறமா இந்த ஒரு ஹிண்ட் மாதிரி மக்களே. ஐயோ இங்கே முடிச்சதுக்கே 2 லைஃப் முடிஞ்சு மக்களே. வாங்க தான் இருக்கான் மக்கள். இந்த ட்ரேட் இருப்பாங்க. ஓகே அவங்ககிட்ட என்ன இருக்கு? வீட்டு இருக்கு. அந்த வீட்டை வச்சு பிரெட் பண்ணலாம். அந்த வீட்டுமே அவங்ககிட்ட இல்லையா? சங்கு ஏன்னா சங்கு தந்தாரு. ஒண்ணுமே இல்லை. நம்மலாம் இல்லை ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான பொருள் கொடுக்கணும் உங்களுக்கு. ரைட்டு வாங்க. ஓகே அந்த ஐலாண்டுக்கு நம்மளால போக முடியும். ஆனால் நம்ம கப்பல் வேணும் நினைக்கிறேன். அடுத்த பாட்டுல நம்ம வந்து அந்த ஒரு ஐலாண்டே நம்ம சுத்தி பார்த்து வருவோமா? அடுத்த பாட்டு என்னனால வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மறக்காம இந்த வீடியோவுக்கு மட்டும் வந்து லைக் போட்டுருங்க மக்களே. அப்புறமா நான் இந்த மாதிரி நிறைய பண்ணியான கேம்ஸ்லாம் வந்து நிறைய போடுறதுன்னு எனக்கு மோட்டிவா இருக்கும் guys. ப்ளீஸ் ஓகே வாங்க இங்கே போவோம். இங்கே பாருங்க காட்டு பண்ணியாது. பார்க்க எல்லாமே விசித்திரமா இருக்கேன் மக்களே. அது என்னது டாஸ் லைட்டா என்னது இது? உடைப்போமா என்ன மக்களே? ஏதோ ஒன்று கீழே வந்துச்சு. இன்னும் ரெசிபி அம்மாக்கா என்னடா அது? ஓ ப்ரௌன் கலராக மக்களே. இந்த பெட்டு ப்ரௌன் கலர்ல பண்றது தனி ப்ரௌன் கலர் டை வந்து நமக்கு கிடைச்சிருக்கு மக்களே. ஓகே பாய்ங்க வாங்க. என்னென்னமோ கிடைக்குது இப்போ புதுசா. வாங்க மக்களே. அங்கே பேர் மஷ்ரூம். ஓகே மஷ்ரூம் இங்கே மஷ்ரூம் வந்துடுவா. மஷ்ரூம் எறா எடுக்க மாட்டேன் மக்களே. கரெக்டாக அங்கே வந்து மஷ்ரூம் சூப் வச்சு நம்ம வந்து குடிக்கணும். ரைட்டு வாங்கி சின்ன மஷ்ரூம் அப்படிலாம். ரைட்டு வாங்கி மஷ்ரூம் மரத்தை வந்து அப்படியே இருக்குல்ல, அதை அப்படியே கட் பண்ணிட்டு கொண்டு போயிடும் வீட்டுக்கு.
கொஞ்ச நாள் தான் இருந்தேன், அதுக்குள்ளேயும் பாருங்க லைஃப் போடுறது 3 கிட்ட குறைஞ்சிச்சு மக்களே. டக்குன்னு குறையில. வெயிட் பார்த்து சில வெட்டிட்டு வந்து எங்க போவோம், எங்க பார்ப்போம், ரைட்டுப்பா ரைட்டுப்பா மக்களே, எங்க போவோம், எங்க ரைட்டு 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 பாக்கியம்மா. அதுக்கு அடுத்து எங்க போவோம், சரி பாக்கியம்மா எங்க போவோம். என்ன இருந்துச்சு, என்ன இது மக்களே, அங்க பாருங்க நிறைய நிறைய புதுசு புதுசா இருக்கு மக்களே. இந்த காலை ரொம்ப விசித்திரமாவும் இருக்கு, அதே சமயத்துல நிறைய புதுசாவும் இருக்கு மக்களே. ஆப்பிரிக்கா காடு மாதிரி, அமேசான் காடு மாதிரி மக்களே இருக்கு. எனக்கு நம்ம அப்படிதான் ஃபீல் ஆகுது. இதுக்கு மக்கள் இந்த ஆட்ஸ் உடைய போதானா நான் உடச்சு விட்டேன். அதான் நம்ம எல்லாம் இருந்தது 2 ஆட்ஸ் இருக்குது மக்களே. நம்ம பாருங்க ஐயோ ஸ்கெலிட்டன் மேன் மக்களே 2 பேர் அடிக்கிறாங்க. இதுக்கு அவன் இந்த பாதி காய்க்கிறாங்க. நம்ம அந்த கேவை வந்தோம்னா அப்படியே இருந்து சாம்பல் ஆயிடுறாங்க. ஆமாம் மக்களே நைட்டு பாதியமா நைட்டாக நினைக்கிறேன். நைட் ஆச்சுன்னா ஜாம்பி வந்துடும். நைட்டு பாதியமா அப்படியே நம்ம நடந்து போவோம். ஓ ஷிட், எப்படி மக்களே நான் கீழே வந்தேன். நைட்டு பாதியமா எல்லாமே விசித்திரமா நடக்குது. பேருந்து எங்கே போவோம், நைட்டு பாதியமா நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். வச்சுக்கோங்க நம்ம வீட்டை தொலைச்சிடுவோம் மக்களே. சுபா எங்கே ட்ரை பண்ணணும்னு தெரில. இதாக இருக்கா வீட்டை தொலைச்சிட்டேன் போல இருக்கேன் மக்களே. ஆஹா மாட்டிக்கிட்டே வந்து பார்த்தீங்களா மக்களே. இந்த மாதிரி இன்னொரு க்ளூ மக்களே, அந்த மாதிரி நம்ம கட்டி வச்சோம்னா நம்ம வந்து இங்கிருந்து போனாலுமே வந்து நமக்கு வந்து தெரியும். ஏன்னா நாங்கன்னா நம்மளோட வீடு இருக்குது. அதுக்கு வந்து மக்களே அந்த மாதிரி க்ளூ மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் மக்களே. எப்பயுமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஓகேங்களா, ரொம்ப குறைஞ்சிருச்சு மக்களே. அங்கே பாருங்க இந்த லைஃப்பை ரைட் மக்களே நல்லா சாப்பிட்டான். ஓகே போதும் ரைட். ஓகே மாஷ் குதிரை. ஓகே மக்களே போன தடவை நம்ம வந்து ஒரு பாட்டில் வந்து ஒரு குதிரை மலை ஏறணும். ஆனால் அதை கேட்கணும் குதிரை மலை குதிரை இல்லைப்பா அது ஏற்றி ஏன் மாட்டா. ஓகே ஓகே மாஷ் இந்த குதிரை மலை வருமா. நல்லாவே குடிச்சிட்டு போகுது காஷ். நீ அடிச்சானா சும்மா நீ குடிட்டு போ, கரெக்டாக குடிட்டு போ. சூப்பராக இருந்துச்சு மக்களை குதிரை மலை சவாரி போகிறப்ப. ஓகே மேடம் என்னென்னலாம் இருக்குது நம்ம வந்து சுற்றி முற்றி நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுவோம். வீட்டு என்னென்ன இருக்கு பண்ணிதான் இருக்கு மக்களை. இங்கே அப்படியே ஒரு கியூ இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய கியூ. எப்படா நான் புதுச்சு எப்படா நான் மறுபடியும் மீன் வருவேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலை குதிச்சு போனோன்னு சொல்லுவாங்க மக்களே. கன்ஃபார்மாக டைமண்ட் எதுவும் நமக்கு கிடைக்கும் மக்களே. ஆனால் நமக்கு அதை பொறுத்து இல்லை. ஏன்னா நம்மகிட்ட அதுக்கான டூல்ஸுமே நம்மக்கிட்ட இல்லை. நம்ம இப்போதைக்கு பாராட்டா நமக்கு இப்போதைக்கு இருக்கும் சர்வைவல் ஆகிறதுக்காண்டி. ரைட் பை நம்ம வந்து நல்லா வளர்ந்த பிறகு ஏதோ சொல்லி சாக மாதிரி ஏதோ சொல்லி அந்த பாதி இதுதான் மக்களே சாமி சாகுது. நம்மளை பார்த்தீங்களா வருவியாடா கீழே அப்படின்னு செத்து மக்களே சாமி. கீழே போனால் வேஸ்ட் தானே. பார்ப்போம் என்ன நல்லா இருக்கு.
காப்பர் தான் மக்களே இருக்கு. காப்பர் வந்து வேஸ்ட் சொல்லுவாங்க. ஓகே பாய்ஸ் வாங்க. ஓகே பாய்ஸ் பாருங்களேன், நம்ம மாடு சரி இந்த மாடு வெட்டுவோம் என்ன இருக்கு, அதுல இருந்து நிறைய தரலாம் இல்ல மக்களே. அந்த மாடு மாதிரிதான் இந்த மாடும். ஆனா இது ஒரு காட்டு மாடு. ஆனா நான் எப்போ ஸ்பைடர் மாதிரி இருக்கேன், ஸ்பைடரே காணும். ஸ்பைடர் அப்ப வந்து எதாச்சும் இருக்குமே தெரியல மக்களே. அது இருந்துச்சுன்னா வந்து அவங்க இதை வெட்டி அப்படியே அந்த கண்ணை மண்ணை எடுத்து அவங்ககிட்ட போடுத்தோம்னா அவங்களோட கேஸ் தருவான், அந்த எமர்லாண்ட் தருவான். அதை வச்சு அவங்க பொருளை கூட வாங்கிக்கலாம் மக்களே. ஆனால் ஒன்றுமே கிடைக்க மாட்டேது. என்ன மக்களே எவ்வளோ நேரம் ஆகுது இருக்கிறதுக்கு? எங்கே சூரிய மக்களே இரட்ட போகுது. அதெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்தில் தான் நம்மளோட இருக்கும். ஓடியெல்லாம் கவலைப்படாமல் இருங்க. ஓகே மக்களே, என்ன வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ணுங்க மக்களே. கன்ஃபார்மா ஓகே பை கணேஷ். சரி வாங்க வாங்க போலாம். ரைட் பை கணேஷ். ரைட் வாங்க போலாம். ரைட் பை கணேஷ் வந்துட்டோம். வீட்டில் ஆயிடுச்சு. ஓகே பை கணேஷ், பார்ட் 3 வேணுமா மறக்காம பார்ட் 3 கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஓ இன்னும் நைட் ஆகலையோ, சந்தோஷமா இருக்கா? ரைட் பை கணேஷ். ஓகே மக்களே, பார்ட் 3 வேணுமா மறக்காம பார்ட் 3 கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நான் பார்ட் 3 கண்டிப்பாக நான் வந்து போடுறேன் மக்களே. ஓகே மக்களே, பாய் ஃப்ரம் கோசிக் கேமிங் மக்களே. பாய் மக்களே, பாய்.